Hi, hello and welcome. This is A. Charulata from Changalpat, St. Paul's. Class 11 Accountancy la இன்னைக்கு new unit ஆரம்பிச்சிருக்கோம். Unit 11 Capital and Revenue Transactions. இதுல இந்த module we are going to see what is the need for the distinction between the capital and revenue transactions, and what is capital expenditure, revenue expenditure, what is capital receipt and revenue receipt in a detailed manner, right? Before telling you the meaning for the capital and the revenue, I'll tell you the need. What is the need for making the distinction between these capital and revenue? அது ஏன் நம்ம distinct பண்ணணும், difference கண்டுபிடிக்கணும், எதுக்காக capital and revenue அப்படின்னு distinct பண்ணணும் அப்படிங்கிறத first பார்த்துக்கலாம். Then you will have a clear understanding about capital expenditure, revenue expenditure. அதுக்கப்புறம் I will explain you. Okay, so இப்போ நம்ம ஒரு business பண்றோம் அப்படின்னா we maintain a systematic record of the business transactions. அதை ரெண்டு விதமா பண்ணுவோம், ரெண்டு பர்பஸ்க்காக பண்ணுவோம் மெயினா. ஃபர்ஸ்ட் பர்பஸ் என்ன அப்படின்னா to ascertain the net result of the trading activity அந்த பர்டிகுலர் அக்கௌண்டிங் இயர்ல, அந்த பர்பஸ்க்காக பண்ணுவோம். இன்னொரு பர்பஸ் என்ன அப்படின்னா to ascertain the financial position of the business at the end of the accounting year. ஓகே, இந்த ரெண்டு பர்பஸுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், ஒரு சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் த பிசினஸ் டிரான்சாக்ஷனை நம்ம மெயின்டைன் பண்றதே அதுக்காக தான். ஓகே, சரி, இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இல்லையா? வி ப்ரிப்பேர் இன்கம் ஸ்டேட்மெண்ட் கால்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இன் ஆர்டர் டு அசர்டைன் த நெட் ரிசல்ட். அண்ட் இன்னொன்று நம்ம ப்ரிப்பேர் பண்றோம், தட் இஸ் கால்ட் பொசிஷன் ஸ்டேட்மெண்ட். அதாவது அந்த பொசிஷன் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது என்னன்னா இட் இஸ் அ பேலன்ஸ் ஷீட். எதுக்காக இதை நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா in order to know the financial position of the business. Okay, so in the profit and loss in the balance sheet together we call it as a final accounts. Okay, இதை தவிர்த்து before preparing this final accounts we prepare another statement and that is called as a trial balance. இந்த trial balance எதுக்காக ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா in order to check the arithmetical accuracy of the books of accounts காக வேண்டி நம்ம இந்த trial balance prepare பண்ணுவோம். and இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த trial balanceம் it is a form and this is the basis for the preparation of final accounts. ஓகேவா? சரி, இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லா items that is appearing in the trial balance will be transferred either to the P&L account or to the balance sheet. ஓகே, ஆனா as per the rules என்ன அப்படின்னா ரெவென்யூ நேச்சரா உள்ளது எல்லாம் will be transferred to the profit and loss account and எதெல்லாம் capital in நேச்சரா இருக்கோ that will be transferred to the balance sheet. Okay, so whether that item will appear in the profit and loss account or in the balance sheet depends upon whether it is a revenue in nature or capital in nature. ஸோ அந்த பர்பஸுக்காக தான் ரெவென்யூ அண்ட் கேபிட்டலை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டிஸ்டிங் பண்ணிக்கிறோம். ஓகே, வி நீட் டு நோ வை வி ஆர் செப்பரேட்டிங் த கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ நேச்சர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, தட் இஸ் த பர்பஸ் வை வி ஆர் மேக்கிங் த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் த கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ நேச்சர். சப்போஸ் இப்போ எனி ஐட்டம் ராங்லி கிளாசிஃபைட், அதாவது ரெவென்யூ நேச்சரை ட்ரீட்டட் ஆஸ் அ கேபிட்டல் ஐட்டமோ இல்ல கேபிட்டல் நேச்சரை ரெவென்யூ ஐட்டம்னோ நம்ம ராங்கா கிளாசிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அசர்டைன் பண்றது will not be correct, that is it will be incorrect. See, for example, suppose அந்த ஒரு ரெவென்யூ earn பண்ணிருக்காங்க ஒரு அக்கவுண்டிங் இயர்ல ஒரு 1 lakh, அப்புறம் அந்த காஸ்ட் எவ்வளவு காமிக்குதுன்னா 80,000. ஸோ அப்போ நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும், 20,000 இருக்கும். என்ன ஆகுதுன்னா ரீசெக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ரெவென்யூ ஐட்டம், அதாவது ₹5,000, அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ரிப்பேர்ஸ் அண்ட் மிஷினரியை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை கேபிட்டல் ஐட்டமாக ட்ரீட் பண்ணிட்டு அண்ட் இட் இஸ் நாட் இன்க்ளூடட். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஆக்சுவல் காஸ்ட் 85,000 அண்ட் நாட் 80,000. ஸோ ப்ராஃபிட் என்ன ஆகுது, கரெக்ட் ப்ராஃபிட் 15,000 தான். இப்போ இங்க என்ன காமிக்குது, 20,000 காமிக்குது. தட் இஸ் இட் இஸ் ஓவர் ஸ்டேட்டட். ஸோ
if any capital expenditure is wrongly classified as a revenue expenditure, it would result in the understatement of the profits. Okay, so this is the reason why we are distincting the capital and the revenue expenditure. Okay, revenue earned வந்து இவ்ளோ, cost வந்து 80, தவறுதெல்லாம் 5000 என்ன பண்ணாங்க, treated as a capital item and it is not included. And so என்ன ஆகுது அப்படின்னா actual cost வந்து 85000 காமிக்கணும், பட் 80000 தான் காமிக்குது. அதனால ப்ராஃபிட் என்ன ஆகுது, 15000 காமிக்க வேண்டிய இடத்துல 20000, அதாவது எக்ஸஸா ப்ராஃபிட்டை காமிக்குது. ஸோ எனி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ராங்லி கிளாசிஃபைட் as ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா it will decrease the profit, it will understate the profit. So that is the reason why we have to make the distinction between the revenue and capital items. Okay, so wrong classification of items would lead to the wrong ascertainment of profit and loss and also the financial position. So it is necessary to determine correctly whether that item belongs to the capital nature or it is a revenue in nature. அப்படிங்கிறது we have to determine correctly. And in the distinction இது வந்து இன்னொன்னுத்துக்கும் important என்னன்னா from the taxation point of view. ஏன் அப்படின்னா capital profits will be taxed differently from that of the revenue profits. So இந்த ரீசனுக்காக வேண்டிதான் நம்ம என்ன பண்ணிக்கணும், we have to make a clear distinction between the capital and the revenue nature. Now we will come to the capital and revenue expenditure na என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். Okay, so far நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா என்ன பர்பஸுக்காக we have to make the distinction between the capital and revenue. இதுதான் capital nature, இதெல்லாம் revenue nature னு ஏன் பிரிச்சு வைக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ what is capital expenditure and what is revenue expenditure அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ நம்ம சாதாரணமா we incur expenditure various items எவ்ரி டே நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கலாம், ஸ்டேஷனரி வாங்கலாம், காஸ்மெட்டிக்ஸ் வாங்கலாம், யூட்டென்சில்ஸ் வாங்கலாம், ஃபர்னிச்சர் வாங்கலாம், எதனா வாங்கலாம். சம் வந்து கன்சியூமபிள் ஐட்டம் அண்ட் சம் ஆர் டியூரபிள் ஐட்டம். இப்போ இந்த கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஷனரி, காஸ்மெட்டிக்ஸ், அதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், ஒரு மாசம் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதோட போயிடும். பட் இந்த கேஸ் ஆஃப் டியூரபிள்ஸ், இந்த ஃபர்னிச்சர், சோஃபா அந்த மாதிரி வாங்குறோம் அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதோட பெனிஃபிட் நமக்கு நிறைய வருஷங்களுக்கு கிடைக்கும். இது வந்து வெரி ஷார்ட் பீரியடுக்கு தான் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் பிஸ்னஸ்லயும் சில எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நடக்குது. அது ரெண்டு விதமா பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர் நடக்குது. ஒன்று வந்து ரொட்டீன் ஐட்டம்ஸ், தட் இஸ் ஸ்டேஷனரி, போஸ்டேஜ், ரிப்பேர்ஸ், சேலரிஸ், இதெல்லாம் ரொட்டீனா நடக்கிற விஷயங்கள், ரொட்டீன் ஐட்டம்ஸ். இன்னொன்று வந்து ஃபிக்ஸட் அசெட் லைக் பில்டிங், மிஷினரி, ஃபர்னிச்சர், இதெல்லாம். ஆனா இதோட பெனிஃபிட் பாத்தீங்கன்னா இட் வில் பி அவைலபிள் ஓவர் அ நம்பர் ஆஃப் இயர்ஸ், வேரஸ் இதுக்கான பெனிஃபிட் வந்து வெரி ஷார்ட் பீரியட். ஆமாவா இல்லையா? சி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வாங்குற அப்படின்னா அதுல இருந்து வர உனக்கு இன்கம் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இட் வில் பி ஃபார் அ லாங்கர் பீரியட். நீ அதுல இருந்து சம்பாதிக்க போற. ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் உனக்கு எவ்ரி இயர் வந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் அந்த இது இருக்கு இல்லையா, நம்ம A4 ஷீட்ஸ் வாங்குறோம் அந்த ஜெராக்ஸ் மிஷின்ஸ்க்கு, இல்ல ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு, கார்ட்ரிட்ஜ் போடுறோம் அப்படின்னா அதெல்லாம் அது நம்ம ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அந்த மாசத்துக்கு நமக்கு ரெவென்யூ கிடைக்கும். அது வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் ரெவென்யூ. ஸோ இப்போ இந்த அக்கௌண்டிங் டெர்மினாலஜில நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இதெல்லாம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, அண்ட் தி ஃபிக்ஸட் அசெட்ஸ் லாங்கர் பீரியடுக்கா நமக்கு அவைலபிளா இருக்கு இல்லையா பெனிஃபிட்ஸ், அதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்றோம். ஓகே, ஹோப் யூ ஆர் கிளியர் வித் வாட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் வாட் இஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ரைட்? டு மேக் யூ கிளியர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு அக்கௌண்டிங் பீரியட்ல நடக்குதுன்னா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து மோர் தேன் ஒன் அக்கௌண்டிங் பீரியட்ல நமக்கு கிடைக்கும். தட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதே மாதிரி தான் அந்த ஃபிக்ஸேஷன் ஆஃப் அக்விசேஷன் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ், அது ரெவென்யூ ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பிசினஸ் எதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுதோ அதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதே சமயம் திஸ் இஸ் நான் ரெக்கரிங் இன் நேச்சர். நான் ரெக்கரிங் அப்படின்னா ஒரு தடவை தான் நம்ம அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஓகே, திருப்பி திருப்பி நம்ம பண்ண மாட்டோம். இட் இஸ் அ நான் ரெக்கரிங் இன் நேச்சர். அதெல்லாம் வந்து நமக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லலாம். ஓகே, வேறஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா எனி எக்ஸ்பெண்டிச்சர் அந்த டே டு டே ரன்னிங் ஆஃப் த பிசினஸ்ல இல்ல அந்த ஜெராக்ஸ் மெஷினோட ஏர்னிங் கெப்பாசிட்டியை பண்றதுக்காக அதுக்காக என்னெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்றோமோ அதெல்லாம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அதே மாதிரி இது வந்து ரெக்கரிங் இன் நேச்சர். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இஸ்
recurring in nature. Okay, day to day life things நடக்கிறது இது. So this is recurring in nature, revenue expenditure. Whereas capital expenditure is of non-recurring in nature. So now we will find out எதெல்லாம் capital expenditure அப்படிங்கிறத நம்ம segregate பண்ணலாம். Benefits of the expenditure is not exhausted in the year in which it is incurred, but it is available over a number of years. அதுதான் capital expenditure. ஆமாவா இல்லையா? ஒரு ஜெராக்ஸ் மிஷினை வாங்கி வைக்கிறேன், அதனால வர இன்கம் it will be available over a number of years. That is called capital expenditure. நீ முதலீடு போடுற ஒரு ஜெராக்ஸ் மிஷினை வாங்குற, அது எக்ஸ்பென்சஸ் தான், அது என்ன கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ், அதுலேருந்து உனக்கு இன்கம் வரப்போகுது. தட் இஸ் கால்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். எதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக யூஸ்வலாக ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா, அக்விசிஷன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசெட்ஸ் லைக் லேண்ட், பில்டிங், பிளான்ட், மிஷினரி, ஃபர்னிச்சர், ஃபிக்சர், ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட், காப்பிரைட், எதெல்லாம் அக்விசிஷனை பர்ச்சேஸ் பண்ணுறியோ அது எல்லாம் வில் பி ட்ரீட்டட் அஸ் அ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதை தவிர்த்து அந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது அது ரிலேட்டடான, அது கனெக்ஷனான சில எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இல்லையா, ஃப்ரைட்டு, கார்டேஜ் ஃபார் த டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்புறம் எக்ஸ்பென்சஸ் அந்த இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ், அப்புறம் அந்த பில்டிங்கை ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், அதுக்காக பே பண்ணுற லீகல் சார்ஜஸ், அது எல்லாமுமே என்னது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் தான் வரும். ஓகேவா? ஸோ ஒரு புதுசாக நீ ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற, அக்வயர் பண்ணுற ஃபிக்ஸட் அசெட்ஸ் அப்படின்னா அதுவும் அதுக்கு ரிலேட்டடாக, அதுக்கு கனெக்டடாக ஃப்ரைட் சார்ஜஸ்ஸு, இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ், அது எல்லாமும் லீகல் சார்ஜஸ், அந்த பில்டிங்கை நீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அதுக்கான செலவுகள் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், we will treat it as a capital expenditure only. Okay? ஸோ நீ ஒரு அசெட் வாங்குற, அது எக்ஸ்பெண்டிச்சர் தான். அது என்ன பர்பஸுக்காக நம்ம அதை வாங்குறோம்னா, டு எக்ஸ்பேண்ட் த பிஸ்னஸ், அந்த ஃபிக்ஸட் அசெட்டோடைய லைஃப்பை சப்ஸ்டான்ஷியலாக இன்க்ரீஸ் பண்ணணும், நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கணும். அடுத்தது அதுலேருந்து வர என்ன சொல்கிறது, ரெவென்யூ ஏர்னிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், அதுலேருந்து வர ரெவென்யூவை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீ செலவு பண்ணுறது எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஏன் இந்த ரெவென்யூ ஏர்னிங் கெப்பாசிட்டி எப்படி வரும் அப்படின்னா, அதுக்கு பண்ணுற செலவுனால ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஜெராக்ஸ் மிஷின் வச்சுருக்கேன், நீ கூட ஒரு கம்ப்யூட்டரை வாங்கி வச்சுருக்க அப்படின்னா, அதனால் உன்னோட காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் கம்மியாகுது அப்படின்னா, அதனால் உனக்கு இன்கம் அதிகமாகுது. ஓகே, ரெவென்யூ ஏர்னிங் கெப்பாசிட்டி அந்த கம்ப்யூட்டர் வாங்குறதுனால உனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதே சமயம் இன்க்ரீஸ்டு சேல்ஸ் ஆஃப் த ஃபோம். இப்போ இந்த ஜெராக்ஸ் மிஷினை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நம்ம கடையில் ஜெராக்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா நம்மளுடைய சேல்ஸ் அதிகமாகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ என்னெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் incurred in improving the revenue earning capacity, and that also comes under the capital expenditure. See, as I said, buildingல ஏதாவது ஒரு அடிஷ்னலாக ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க, ஒரு கிளாஸ் ஒர்க் இல்லை வுட் ஒர்க் அது மாதிரி ஏதாவது பண்ணுறது, அப்புறம் அது ரெனோவேஷன் பண்ணுறீங்க, பழைய மெஷின் ஓல்டு மெஷினரியை ரெனோவேட் பண்ணுறதுக்காக, இல்லை ஒரு செகண்ட் ஹேண்ட் மெஷினரி வாங்கிட்டு அதை ரீகண்டிஷன் பண்ணுறது, அப்புறமா ஏற்கனவே இருக்க ஃபிக்ஸட் அசெட்ஸில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இது எல்லாமும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். பிகாஸ் இதெல்லாம் நீ பண்ண அப்படின்னா உன்னுடைய ரெவென்யூ ஏர்னிங் கெப்பாசிட்டி அதிகமாகும். அதனால் திஸ் இஸ் செட் டு பி த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட், லீகல் சார்ஜஸ் இன்கர்ட் இன் கனெக்ஷன் வித் அக்வயரிங் த ஃபிக்ஸட் அசெட்ஸ், அதுவும் எதில் வரும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் தான் வரும். ஸோ எதெல்லாம் உங்களுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு இப்போ ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். எனி அசெட்ஸ் அக்வயர்ட் அண்ட் அசெட்ஸ் அக்வயர் பண்ணது for the purpose of acquiring the fixed assets, other related expenses in connection with acquisition of fixed assets, freight, cartage for the transportation, and expenses on the installation. அது ஒரு fixed asset இன்ஸ்டால் பண்ணுற அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ், எக்ஸ்பென்சஸ், லீகல் ஃபீஸு, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், இது எல்லாமே கம்ஸ் அண்டர் த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, அதே மாதிரி செகண்ட் ஹேண்ட் மிஷினரி அதை ரீகண்டிஷன் பண்ணுறதுக்கு, அப்புறமா ஓல்டு மிஷினரி ரெனோவேட் பண்ணுறது, அடிஷ்னலாக பில்டிங்க்கு ஏதாவது
வேலை செய்கிறது. அதனால் இதெல்லாம் பண்ணால் என்ன ஆகும், நம்மளுடைய ஏர்னிங் கெப்பாசிட்டி, ப்ராஃபிட் ஏர்னிங் கெப்பாசிட்டி இல்லை ரெவன்யூ ஏர்னிங் கெப்பாசிட்டி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் பண்ணால் இந்த ஜெராக்ஸ் மிஷினுக்கு நம்ம அடிஷ்னலாக ஏதாச்சும் நம்ம கார்ட்ரேஜ் நிறைய போடுறதோ இல்லை அதுக்கு கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணி வைக்கிறதோ இல்லை அது கூட நம்ம ஏதாச்சும் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லாமே நம்ம என்ன ஆகுது, அது பண்ணுறதுனால நமக்கு நிறைய ப்ராஃபிட் வரப்போகுது இல்லையா, அதெல்லாம் கம்ஸ் அண்டர் த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, அதுக்கப்புறமா லீகல் சார்ஜஸ். ஒரு பில்டிங் வாங்குறேன்னா ஒரு ஃபிக்ஸட் அசெட் ஏதாவது பிளான்ட், பில்டிங், மிஷினரி எது வாங்கினாலும் அது ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், அதுக்கான லீகல் சார்ஜஸ், இது எல்லாமே வில் கம் அண்டர் த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த மாடியூலில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் பார்த்துருக்கோம். இந்த நெக்ஸ்ட் மாடியூல் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் and then we will have a clear understanding of that. Hope you are clear with this.